கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நாளை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மற்றும் பிற பதவிகளுக்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் பால தண்டாயுதபாணி பேட்டி. கோவை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் ஆண்டுதோறும் நடத்தப்படுவது வழக்கம். இதன் அடிப்படையில் 2025 மற்றும் 2026 ஆண்டுக்கான வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. இதில் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், இணைச் செயலாளர், பொருளாளர், நிர்வாக குழு உறுப்பினர்கள் என பல்வேறு பொறுப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் சங்க தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வழக்கறிஞர் பால தண்டாயுதபாணி கூறியதாவது: கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கு மட்டுமின்றி பொதுமக்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட நீதிமன்றம் சார்ந்த பலருக்கும் பல்வேறு குறைகள் உள்ளது. அவற்றை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தான் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக கூறினார். மேலும் அவர் கூறுகையில், குறிப்பாக பெண் வழக்கறிஞர்களுக்கு முறையான கழிப்பறை வசதிகள் இல்லை, முறையான 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் பார்க்கிங் வசதிகள் இல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைக்க பாடுபடுவேன் என தெரிவித்தார். நான் பாலதண்டபாணி, கோவை வழக்கறிஞர் நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 42 ஆண்டுகளாக நான் பணிபுரிந்து வருகிறேன். தற்போது நான் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் பொறுப்பிற்கு களத்தில் உள்ளேன். என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் என்னால் ஆன வழக்கறிஞர் சார்ந்த நல திட்டங்களை கொண்டு வருவேன். வழக்கறிஞருக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவேன். கடந்த காலங்களிலே நீதிமன்ற வளாகத்திலே ஏற்பட்டுள்ள அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அனைத்திலும் என்னுடைய பங்கு உள்ளது. வேறு என்ன சொல்லுவோம்? நீதிமன்ற வளாகத்திலே வழக்கறிஞர்களுக்கு ஏற்படும் இடர்பாடுகளை நீதிமன்றங்களிலே வழக்கு தாக்கல் செய்யப்படும் போது உள்ள சிரமங்களையும், நகலகங்கள் ஜெராக்ஸ் மிஷின் பற்றாக்குறை, அடிப்படை கழிவறை பிரச்சனைகள், மகளிர் வழக்கறிஞர்களுக்கு கழிவறைகள் சரிவர பராமரிக்கப்படாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றார்கள். வழக்காடிகள் நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது அவர்களுக்கு கழிப்பறை வசதிகள் சரிவர செய்து கொடுக்கப்படவில்லை. நீதிமன்றத்திலே வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய இடவசதி இல்லாத நிலை உள்ளது. இதை கண்டும் காணாமல் நீதிமன்ற வளாகத்தை பராமரிக்கும் பொறுப்பிலே இருக்கின்ற பொதுப்பணித்துறையினுடைய துறையினர் எந்த விதமான அக்கறையும் காட்டுவதில்லை. நீதிமன்ற வளாகத்திலே 4 சக்கர வாகனங்களை நிறுத்துவதற்குண்டான அடுக்குமாடி, அதாவது மல்டி லெவல் பார்க்கிங் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். அப்படி செய்து கொடுக்கவில்லை என்றால் வழக்காடிகளும் பொதுமக்களும் அரசு சார்ந்த அதிகாரிகளும் காவல்துறை உட்பட அனைவரும் சிரமத்திற்கு ஆளாவார்கள். தினசரி அவர்கள் படுகின்ற வேதனை சொல்லி மாளாது. இந்நிலையில் இதுபோன்ற அடிப்படை பிரச்சனைகளை என்னால் இயன்ற அளவுக்கு அதிகாரிகளுடன் பேசியும் நீதித்துறையிலே இப்பிரச்சனைகளை கொண்டு சென்று அவர்கள் கவனத்தை திருப்பவும், அரசு சார்ந்த மாநகராட்சி ஆணையாளர், மாநகர மேயர் மற்றும் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, எம்பி, அது மட்டுமல்லாமல் மாநில அரசின் கவனத்திற்கு நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் கொண்டு செல்வேன் என்று என்னால் இயன்றவரை பாடுபட்டு நல்லது செய்ய வழக்கறிஞர்களுக்கான அத்தனை தேவைகளையும் இயன்றளவு செய்வேன் என்ற உறுதியை கூறுகிறேன்.